பார்லிமெண்ட் உறுப்பினர் மங்கள சமரவீரவின் வீட்டில் நுழைந்து மடிக்கணினியையும் மதுபான போத்தல்களையும் திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு பானந்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திருடப்பட்டதாக கூறப்படும் மடிக்கணினியானது தமது தரப்பு நபருடன் நீண்ட காலமாக மங்கள சமரவீர வைத்திருந்த பாலியல் ரீதியான தொடர்பினால் பரிசளிக்கப்பட்டதென சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய அறிவித்துள்ளார். பணம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மங்கள சமரவீரவின் அனுமதியுடன் சந்தேக நபர் குறித்த மடிக்கணினியை அடகு வைத்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி அவருக்கு பிணை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கமைய விடயங்களை கேட்டறிந்து பாணந்துறை நீதவான் ருச்சிர வெளிவத்த தலா 25,000 ரூபாய் 2 சரீர பிணையிலும் 5,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் சந்தேக நபரை விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். மங்கள சமரவீரவுக்கும் தனது கணவருக்கும் இடையில் காணப்பட்ட உறவு தொடர்பில் சந்தேக நபரின் மனைவி விரிவான சத்திய கடதாசி ஒன்றை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதவான் அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு வாழைத்தோட்டம் போலீசாருக்கு உத்தரவிட்டார். வருடத்தின் முதல் நாளில் பால் சோறு சமைத்து சாப்பிடுவதற்கு கூட அவர் வீட்டில் இருக்கவில்லை. அதன் பின்னர் அவருடைய தந்தை 2 மணியளவில் அவரை வாழைத்தோட்ட போலீசார் பிடித்துச் சென்றதாக கூறினார். அதன் பின்னர் நான் எனது குழந்தையை விட்டுவிட்டு சென்றேன். அதன் போது இவர் எனது கணவரா என போலீசார் கேட்டனர். நான் ஆம் என்று கூறினேன். அவர் என்ன செய்துள்ளார் என்பது தெரியுமா என கேட்டனர். நான் இல்லை என்று கூறினேன். சாரின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டே சென்றார். அவர் மங்கள சமரவீரவின் வீட்டுக்கு சென்று வருவார். அதன் போது பத்திரிகையின் தலைப்புச் செய்தியொன்றை காண்பித்தார். அதில் மங்களவின் வீட்டுக்கு திருடர் நுழைந்துள்ளதாக செய்தி வெளியாகியிருந்தது. அவர் உங்களது வீட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்தாரா என போலீசார் கேட்டனர். இதற்கு 1 மாதத்துக்கு முன்னர் வீட்டுக்கு மடிக்கணனி ஒன்றை கொண்டு வந்தார். அதனை சார் தனக்கு வழங்கியதாக கூறினார். உண்மையிலே அவர் அதனை தந்தாரா என்று கேட்டேன். ஆம் என்று கூறினார். அதன் பின்னர் நான் சாருடன் தொலைபேசியில் பேசினேன். உண்மையில் அதனை வழங்கினீர்களா என்று கேட்டபோது ஆம் வழங்கியதாக கூறினார். தனது வீட்டில் பாவித்த அந்த மடிக்கணினியை வழங்கியதாக கூறினார். அதன் பின்னர் அதனை அடகு வைக்கும் போது சார் என்னுடன் தொடர்பு கொண்டு அதனை ஃபார்மேட் பண்ணி அடகு வைக்குமாறு கூறினார். எனினும் தற்போது அது திருடப்பட்டுள்ளதாக சார் கூறியுள்ளார். இந்த பொய் என்ன என்பது எனக்கு தெரியும். எனது கணவர் அவரது வீட்டுக்கு செல்வதை தடுக்கும் நோக்கிலேயே அவர் இவ்வாறு செயல்பட்டுள்ளார். நிறுத்தவும் வேண்டும். திடீரென அவரை நிறுத்த முடியாமையினால் இந்த பொய்யை கூறியுள்ளார். அதன் காரணமாகவே வீட்டுக்கு திருடன் நுழைந்து மதுபான போத்தல்களையும் திருடியுள்ளதாக கூறியுள்ளார். 25ஆம் தேதி களியாட்ட நிகழ்ச்சிக்காக கொண்டு வந்த மதுபான போத்தல்களே அவை. அவருடைய வீட்டில் இவருக்கு தனியாக ஒரு அறையொன்று உள்ளது. அவர் பயன்படுத்தும் பொருட்களும் உள்ளன. என்னை திருமணம் செய்ய முன்னர் இந்த தொடர்பு இருந்துள்ளது. மவுண்ட் லவன்யா கடற்கரையின் ஹோட்டலில் இருந்து அது கிடைத்துள்ளது. அங்கு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவோரின் ஒரு களியாட்ட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அதற்கு அவ்வாறானவர்கள் மட்டுமே வருவர். அதற்கு தம்பதிகளை போன்று ஆண்களே வருவர். எனது கணவரும் இளம் பருவத்தில் அவ்வாறான களியாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். அவ்வாறு சென்ற வேளையிலேயே மங்கள சமரவீர இவரை கண்டு தொலைபேசி இலக்கத்தை வழங்கியுள்ளார். தன்னுடன் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளார். மங்கள சமரவீர எமது வீட்டுக்கு வந்து சென்றுள்ளமையை எமது வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களுக்கு நன்கு தெரியும். இவற்றை நிறுத்த வேண்டும் என்பதனால் நான் கல்கிச போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தேன். அந்த முறைப்பாட்டை அவர்கள் பதிவு செய்யவில்லை. எனவே எனக்கு நியாயத்தை பெற்று தருமாறு கூறுகின்றேன். எனது கணவரை சாரிடமிருந்து விடுவித்து தாருங்கள். අපේ ටයිකෝට් ගලවල යන ප්‍රශ්නයක් අපිට ওই දේවල් ලියන්න බෑ කිව්වා. මං කියන්නේ මට සාධාරණයක් කරලා දෙන්න. මට නම් මං කොහොමත්ම කැමති මේ සර්ගින් ගලවල ගන්නවට තමයි මගේ මහත්යාව. சம்பவம் தொடர்பிலும் சத்திய கடதாசி தொடர்பிலும் வாழைத்தோட்ட போலீசார் உரிய விசாரணைகளை முன்னெடுக்காவிடின் அது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்வதாக சந்தேக நபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்தார். இந்த வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். நீண்ட காலமாக அவருடன் இருந்த தொடர்புகள் தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அது தொடர்பில் சத்திய கடதாசி ஒன்றையும் முன்வைத்தேன். அவரது மனைவி ஊடாக அதனை தாக்கல் செய்தேன். மடிக்கணினியை திருடியதாக குற்றம் சுமத்தப்படும் நபர் தனக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் அது அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒன்று என கூறியுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் அல்ல, இதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் அந்த கணனியில் சில நிழற்படங்கள் காணப்பட்டன. மங்கள சமரவீரவும் மற்றொருவரும் இந்த பிரதிவாதியும் ஒரு நிழற்படத்தில் இருந்துள்ளார். அவற்றை அளிப்பதற்காக அவரிடம் கணனியை வழங்கியுள்ளார். பின்னர் பணம் தேவைப்படும் போது அடகு வைக்குமாறு கூறியுள்ளதாக சத்திய கடதாசியில் கூறப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம்.
போலீசாரினால் இந்த விசாரணைகள் உரிய முறையில் செய்ய முடியாவிடின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்ய உள்ளோம். විමර්ශනයක් පොලිසිය කිරීමට අපහසුනොත් බලාපොරොත්තු වෙනවා අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගිහිල්ලා මේ සම්බන්ධයෙන් පැමිණි කරන්න. தென் மற்றும் மேல் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு பத்திரங்களை இந்த வாரத்திற்குள் வெளியிடுவதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RM ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். தென் மற்றும் மேல் மாகாண சபைகள் நேற்று நள்ளிரவு முதல் கலைக்கப்பட்டுள்ளன. மேல்மாகாண சபையின் பதவிக்காலம் அடுத்த மே மாதம் நிறைவடையவிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு இந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது. தென் மாகாண சபை 104 மக்கள் பிரதிநிதிகளை கொண்டது. கடந்த மாகாண சபை தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 68 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 30 ஆசனங்களையும், மக்கள் விடுதலை முன்னணி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், ஐக்கிய ஜனநாயக கூட்டமைப்பு 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டது. 2009 ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 15,06,115 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. 64.73% வாக்குகளாக பதிவாகியது. ஐக்கிய தேசிய கட்சி 6,88,253 வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு 29.58% வாக்குகளாக பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 249,388 வாக்குகளை பெற்றதோடு அது 2.12% வாக்குகளாக பதிவாகியது. ஐக்கிய ஜனநாயக கூட்டமைப்பு 11,970 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. அது 0.51% பதிவாகியுள்ளது. இந்த முறை மேல் மாகாண சபை தேர்தலில் வெற்றி யாருக்கு? இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதவிக்காலம் நிறைவடைய இருந்த தென்மாகாண சபையும் கலைக்கப்பட்டுள்ளது. இந்த மாகாண சபையை 55 மக்கள் பிரதிநிதிகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். கடந்த மாகாண சபை தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 38 ஆசனங்கள் கிடைத்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 14 ஆசனங்களை கிடைத்தன. மக்கள் விடுதலை முன்னணி 3 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. கடந்த மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 8,04,071 வாக்குகளை பெற்றுக் கொண்டதோடு அது வாக்கு வீதத்தில் 67.88% பதிவாகியுள்ளது. 25.09 வீதத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி தென்மாகாணத்தில் 2,97,180 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. 72,379 வாக்குகளை மக்கள் விடுதலை முன்னணி பெற்றுக் கொண்டதோடு அது 6.11 வீதமாகும். இந்த முறை தென்மாகாண சபையின் வெற்றி யாருக்கு? மாகாண சபைகளை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு 14வது நாளில் இருந்து வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்டு 21வது நாள் நண்பகல் 12 மணியுடன் வேட்புமனுக்களை கையேற்கும் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டுவரப்படும். உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை திருநாளை கொண்டாடுவதற்கு இந்துக்கள் நாடு பூராகவும் தயாராக இருக்கின்றார்கள். நாளை மலரப்போகும் தை திருநாளை வரவேற்பதற்கு கொழும்பு வாழ் இந்துக்கள் தயாராகி வருகின்றனர். இன்று காலை கொழும்பு புறக்கோட்டை சாலையில் பதிவாகிய காட்சிகளே இவை. பொங்கலுக்கு தேவையான பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்து வருகின்றனர். கரும்பு, தேங்காய், பொங்கல் பானை, அகப்பை, அரிசி மற்றும் வெற்றிலை, பழம், பாக்கு போன்ற பொருட்களை அதிகளவில் போட்டி போட்டு கொள்வனவு செய்து வருகின்றனர். பிறந்துள்ள வருடம் முழுவதும் தங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு தை மாதத்தின் முதல் நாளில் மக்கள் இன்முகத்துடன் வரவேற்பதற்கு நாடு பூராகவும் உள்ள இந்துக்கள் தயாராகி வருகின்றதை காணக்கூடியதாக உள்ளது. யாழ் மாவட்ட மக்கள் பொங்கலுக்கு தயாராகி வருகின்றனர். சந்தைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் பொங்கல் பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். தேசிய பொங்கல் விழாவை முன்னிட்டு கிளிநொச்சி மலையாளபுரம் அம்மன் கோவிலில் நாளை காலை 9 மணிக்கு 1008 பானைகளில் பொங்கல் நிகழ்வு நடைபெறவுள்ளது. மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதனை காணக்கூடியதாக உள்ளது. கிளிநொச்சி நகரில் பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு பகுதி மக்கள் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தில் ஆயத்தமாகி வருகின்றனர். முல்லைத்தீவு நகர், முள்ளியவளை மற்றும் மாங்குளம் ஆகிய பகுதி மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் புத்தாடை ஆகியவற்றை கொள்வனவு செய்து வருகின்றனர்.
வவுனியாவில் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். பொங்கல் பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வவுனியா நகரில் பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை வியாபாரம் களை கட்டியுள்ளது. வர்த்தக நிலையங்களில் மக்கள் சந்தைகளில் பொருட்களை கொள்வனவு செய்யும் காட்சிகளே இவை. மட்டக்களப்பு நகர், காத்தான்குடி, ஏறாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பொங்கல் வியாபாரம் களை கட்டியுள்ளது. இதேவேளை செங்கலடி, வந்தாறுமூலை, சித்தாண்டி மற்றும் கிரான் போன்ற பகுதிகளில் விசேட சந்தைகள் கூடியுள்ளன. வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, பானை, அகப்பை மற்றும் கரும்பு போன்ற பொங்கலுக்கு தேவையான பொருட்களை மக்கள் அதிகமாக கொள்வனவு செய்து வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள இந்துக்கள் தைப்பொங்கலை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் மதுரங்குழி, முந்தல், உடப்பு, கருங்காலிச்சோலை மற்றும் முன்னேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் வர்த்தக நடவடிக்கைகள் களை கட்டியுள்ளது. மலையகத்தில் நாளை மலரவுள்ள தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர். வர்த்தக நிலையங்கள், சந்தைகளில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் பொங்கல் கொண்டாடுவதற்கான ஆயத்தங்களை இந்துக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கலுக்கு தேவையான கரும்பு, அரிசி, பானை, வெற்றிலை, பாக்கு மற்றும் வாழைப்பழம் போன்ற பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். பொங்கலை முன்னிட்டு திருகோணமலை நகர் பகுதி களை கட்டியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பாறை பகுதியில் மக்கள் தைத்திருநாளை வரவேற்பதற்கான தயார்படுத்தல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தைகளில் மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றனர். பொங்கலுக்கான புத்தாடைகளை கொள்வனவு செய்யும் காட்சிகளே இவை. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.